ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். வேட்டையன் தலைவரோட 170வது படம். டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணுறாரு. லைட் ஆப் ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் தலைவர் கூட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா தகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் இவங்க எல்லாம் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன். வேட்டையன் சாங் நேற்று யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டேவிலே பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் வியூஸ் இந்த ஒரு நாளில் போயிருக்கு. சாங்கும் கேட்குறது நல்லா தான் இருக்குது. தலைவரை தேட்டரில் 10th அக்டோபர் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் பார்க்கலாம். யாரெல்லாம் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது ரெடியாக இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். த கோட் இளைய தளபதி நடித்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இது வரைக்கும் நல்ல கலெக்ஷன் தான் வந்திருக்கு. இந்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா 285 கோடி அக்ராஸ் வேர்ல்டில் கலெக்ஷனாக இருக்குது. இந்த மூவியோட ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதும் உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட இன்னொரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படத்தோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம். ஆனால் நம்ம தேட்டரில் பார்த்தது 3 மணி நேரம் தான். டைரக்டர் வெங்கட் பிரபு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது ஃபுல் மூவி ரிலீஸ் பண்ணலான்னு பிளானிங்கில் இருக்காங்க. அதாவது 3 மணி நேரம் 20 நிமிஷம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கங்குவா சூர்யாவோட 42வது ஃபில்மு. இந்த படத்தை ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா. ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 கோடி இருக்கும். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் 2019 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கோவிட் வந்ததால் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. திரும்பவும் ஆகஸ்ட் 2022 திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக தீபாவளி 2024 வேட்டையன் கூட ரிலீஸ் பண்ணலான்னு பிளானிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில பல காரணத்தால் அவங்க வேட்டையன் கூட ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3Dலையும் ஐமேக்ஸ்லேயும் வருது. கண்டிப்பாக 3Dலையும் ஐமேக்ஸ்லையும் பார்க்கும்போது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த படம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூர்யா சாட்டர்டே நானி நடித்த தெலுங்கு த்ரில்லர் மூவி. இந்த மூவி 29th ஆகஸ்ட்டு தெலுங்கு வெர்ஷன்லேயும் தமிழ் வெர்ஷன்லையும் ரிலீஸ் பண்ணாங்க. இதை யார் டைரக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா விவேக் அத்தையா. ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டிவிவி தனையா என்டர்டைன்மெண்ட். நானி கூட எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் இவங்கெல்லாம் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 90 கோடி. இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 75 கோடிக்கு மேலே கலெக்ஷனாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக டேட் வந்ததும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.